முல்லைத்தீவு மாந்தை கிழக்கு பூவரசன்குளம் விநாயகபுரம் பொன்னகர் ஆகிய கிராமங்களில் அடிப்படை வசதிகளற்ற நிலையில் காணப்படுவதாக கிராம மக்கள் அங்கலாய்க்கின்றனர். முல்லைத்தீவு மாந்தை கிழக்கு பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட பூவரசன்குளம் விநாயகபுரம் பொன்னகர் கிராமங்கள் கடந்த காலத்தில் நிலவிய அசாதாரண சூழ்நிலையினால் பெரிதும் பாதிக்கப்பட்டிருந்தன. மக்கள் மீள்குடியேற்றப்பட்டு 5 வருடங்களை கடந்துள்ள போதும் இந்த கிராமங்களுக்கான அடிப்படை வசதிகள் எதுவும் இதுவரை செய்து கொடுக்கப்படவில்லை என்று பிரதேச மக்கள் குறிப்பிடுகின்றனர். ஆனால் காட்டு மிருகங்களும் தொல்லைகள் அதுகளும் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு பாம்புகள் கடி தொல்லைகளும் இருக்கு. ஆகையால எங்கட பகுதிக்கு கரண்ட் வசதிகள் செய்து தர வேணும். இதுவரைக்கும் எந்த ஒரு நடவடிக்கைகளோ எந்த ஒரு கரண்ட் வசதிகளோ எதுவும் எங்களுக்கு செய்து தர ஒரு தரம் ஏற்றுக்கொள்ளவில்லை. இனியாவது எங்களுக்கு கரண்ட் வசதிகளை செய்து தர முன்வருமாறு நாங்கள் பணிவாக கேட்டுக்கொள்வோம். பள்ளிக்கூட மாணவர்கள் கூட கல்வி வைக்க முடியாத ஒரு இருண்ட சூழ்நிலையில் வாழ்ந்துள்ளார்கள். குப்பை விழக்கூட இந்த 20ஆம் நூற்றாண்டில் கூட எந்த ஒரு அரசாங்கமும் இது சம்பந்தமாக எந்த ஒரு நடவடிக்கையும் இதுவரைக்கும் மேற்கொள்ளவில்லை. கரண்ட் தாரன்னு சொல்றார்கள், போறார்கள், எந்த நடவடிக்கையும் செய்து தரவில்லை. இதே ஒரு கால் செய்து தந்தால் எங்கள் இந்த மக்களின் வாழ்வாதாரத்தையும் மற்றது எதிர்காலத்தையும் ஒளிமயமாக்க முடியும். போக்குவரத்து பேருந்து வாகனம் இல்லாதபடியால் பிள்ளைகளை பெற்றோர்கள் 4-5 மணிக்கு தேடி செல்கிறார்கள். அதுகள் நடந்து உணவற்று இந்த கொளுத்தும் வெயிலும் பாராது வேர்த்தொழி விடுவார்கள். அதுதான் வந்தாலும் இரவு எங்களுடைய பிள்ளைகள் படிப்பதற்கு ஒரு ஆன வசதி இல்லை. விளக்கு காத்து காரணம், எரிபொருள் இல்லாத காரணம், கரண்ட் இல்லாத வசதியாக மிகவும் ஒரு இட்டல் இடைஞ்சலை நாங்கள் எதிர்நோக்கி வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். குறித்த கிராமங்களில் மின்சார இணைப்புகள் இதுவரை வழங்கப்படாததுடன் வீதிகளும் புனரமைக்கப்படாத நிலையில் காணப்படுகின்றன. பூவரசன்குளம் விநாயகபுரம் பொன்னகர் கிராமங்களில் உள்ள அடிப்படை பிரச்சினைகளை அதிகாரிகள் விரைவில் தீர்க்க வேண்டும் என்பதே இந்த மக்களின் ஏகோபித்த எதிர்பார்ப்பாகும்.